ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் மொறுன்னு காரா பூந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா 4 கப் கடலை மாவு, அரை கப் பச்சரிசி மாவு, இது வறுத்த பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. கொஞ்சமாக ஆப்ப சோடா, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சமையல் சோடாலாம் சேர்த்துருக்கோம்ல, ஒன்று போல் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த காரா பூந்தி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, தோசை மாவு பதத்துக்கு அடுத்த பதம், கொஞ்சம் தண்ணியாக, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும்னா லேசாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவை முதல்ல நல்லா ஜலிச்சிடணும். ஜலிச்சுட்டு தான் போட்டு அரைக்கணும். அரிசி மாவுனாலும் சரி, கடலை மாவுனாலும் சரி, எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை பூந்தி கரண்டி, அதாவது ஜாரணின்னு சொல்லுவோம்ல, அந்த கரண்டியில் எடுத்து ஒரு பெரிய கரண்டி, முதல்ல எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். இப்போ எண்ணெய் காயாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி எந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை ஊற்றி லேசாக தட்டினாலும் சரி, இல்லைன்னா அப்படியே லேசாக அப்படி தேய்ச்சி விட்டாலும் சரி. தட்டினாலும் விழுந்துடும், இல்லைன்னா இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுறணும். அப்போ குண்டு 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 குண்டாக முத்து 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 முத்தாக பூந்தியாக விழும் அது. இப்போ நம்ம எண்ணெய் காயாமல் இருந்தது அப்படின்னா அது விழும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் மொத்தையாக வந்துடும். அப்படி சேர்ந்து வந்துடும். அது பார்க்க நல்லா இருக்காது. இது காரா பூந்தி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், எப்படி மணியாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு அடுத்த பதத்துக்கு வச்சுக்கிட்டு கரண்டியை ஊற்றி லேசாக தட்டி விடலாம். இல்லைன்னா அந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்த வேண்டாம், சும்மா லேசாக அப்படி இது பண்ணால் போதும். இது நல்லா மணியாக விழுந்துடும். இதே அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில், எண்ணெய் காயாமல் இருந்தாலோ லோ ஃப்ளேமில் இருந்தாலோ என்ன ஆகும்னா அந்த மாவெல்லாம் நல்லா சேர்ந்து தனித்தனியாக இருக்காது, அப்படியே கொத்து கொத்தாக வந்துடும். நம்மளுக்கு காரா பூந்தினா உதிரியாக நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், முத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது சலன்னு அது சத்தமே அது மாதிரி நல்லா கேட்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி நல்ல பதமாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் காயணும் நல்லா. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமே. இப்போ பாருங்கள், காயும் போதே நல்லா சலன்னு சத்தம் கேட்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் எப்படி ஊற்றணும்னு சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த கரண்டி வச்சு ஊற்றிட்டு அப்படியே தட்டி பாருங்கள், அப்படி விழும்போதே பொரிஞ்சு வந்துடுது பாருங்கள். அப்படி வந்தால் தான், இல்லை அப்படின்னா சேர்ந்து அப்படியே அடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மொத்தையாக வந்துடும். இது பாருங்கள், இப்படி தட்டி விட்டாலே போதும். இல்லைன்னா இந்த மாதிரி சுற்றி விடலாம். அப்படி ஒரு கரண்டி வச்சு லேசாக அப்படி சுற்றி விடலாம். மாவு விழுந்துடும். ஒவ்வொரு தடவையும் மாவு இப்படி போட்டதுக்கப்புறம் அடியில் இருக்கிறதெல்லாம் வழித்து எடுத்துடலாம், இல்லைன்னா அது அப்படியே நிற்கும். நல்ல கிறிஸ்பியாக நல்ல பொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நல்லா கலந்து விட்டு இந்த காரா பூந்தியை தனியாகவும் சாப்பிட்லாம், மிக்ஸ்சரோடு சேர்த்து சாப்பிட்லாம், பானிபூரிலாம் செஞ்சோன்னா அதில் போட்டு சாப்பிட்லாம், பேல்பூரி அந்த மாதிரி எதில் வேணாலும் சாப்பிட்லாம். அதை தவிர தயிரில் போட்டு அந்த மாதிரியே சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா வேகட்டும். வேகும்போது நல்லா அந்த சத்தெல்லாம் அடங்கிட்டு மேலே வந்துடும்.
அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி மேலே அப்படி வந்துடும். அதுதான் அது கரெக்டான பதம். இது வெந்துருச்சுங்கிறதுக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எண்ணெய் காஞ்சிட்டு இருந்தால் தான் இப்படி எப்படி முத்தாக வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம செய்யும்போது பார்க்கவும் அழகாக இருந்தால் தான் அது எடுத்து சாப்பிட தோணும். இப்போ நல்லா எதுவும் வெந்தாச்சு, பக்குவமாக வெந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறது வந்துட்டு நம்ம வந்து கடையில் எதுக்கு நிறைய காசு போட்டு வாங்கணும். கடலை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்போயுமே அரிசி மாவு ஸ்டாக் வச்சுருப்போம். இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவு போதும். இது 4 பங்கு கடலை மாவு அப்படின்னா அரை கப் போதும். 4 கப் கடலை மாவுன்னா அரை கப் போதும் அரிசி மாவு போட்டு கலந்து, வெறும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஆப்ப சோடா, இவ்வளோதான். பாருங்கள், எல்லாம் சுட்டாச்சு. இப்போது இதுக்கு கூட வந்து கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு நம்ம விருப்பம் போல் போட்டுக்கலாம். வேர்க்கடலையை வந்து பச்சை வேர்க்கடலையை நல்லா நம்ம அந்த செஞ்ச எண்ணெயிலேயே நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக தான். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, நம்ம பார்க்க அழகாக இருந்தாவே சாப்பிட தோணும்ல, அதுதான். இது மாதிரி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதையும் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மாவும் சாப்பிடலாம், இப்படி வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த முந்திரி பருப்பு ரொம்ப செவந்துடக்கூடாது, பக்குவமாக பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே அடம் பிடிக்குது பாருங்கள் வர்றதுக்கு. அடுத்து இதே எண்ணெயில் நம்ம பூண்டு, சின்ன சின்ன பல்லாக இருக்க பூண்டை வந்து முழுசாக தோலெல்லாம் உரிக்காமல் அந்த தோலோட இந்த கரண்டிலேயே போட்டு இப்படி போட்டால் பட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும். அது வந்து நல்ல வாசமாக இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க இது போட்டுக்கலாம், பூண்டு வேண்டான்னா விட்டுடலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டுட்டால் நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அதில் தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து, கூடவே நம்ம முதல்ல எதுவுமே காரம் சேர்க்கல, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம், ரொம்பலாம் வேண்டாம், காரம் வேண்டாம், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டு, அப்போ கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம், அதனால் மீதி உப்பையும் போட்டு நல்லா இப்படி குலுக்கி விட்டுடலாம். குலுக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ரொம்பவே டேஸ்டான, நல்ல வாசமான, கடையில் பேக்கரி சுவையை விட டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காரா பூந்தி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.